கோவில்பட்டியில் பெண் உட்பட 2 பேர் அடுத்தடுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள உடனுக்குடன் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது போன்ற நியூஸ உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவ உடனுக்குடன் காணுங்க. கோவில்பட்டி வள்ளுவர் நகரைச் சேர்ந்த ஆனந்தன் மகன் பிரகதீஸ்வரன். இவருக்கு 20 வயதாகுது. ஓட்டுநராக வேலை பார்த்து வந்தார். இவர் நேற்றிரவு கடலையூர் சாலையில் நின்று கொண்டிருந்தபோது, அங்கு வந்த ஒரு கும்பல் அவரிடம் தகராறு செய்து அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கியிருக்காங்க. இதில் பிரகதீஸ்வரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காரு. தகவல் அறிந்து அங்கு வந்த கிழக்கு காவல் நிலைய போலீசார் பிரகதீஸ்வரன் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது தொடர்பாக வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை நடத்தியிருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில் கோவில்பட்டி செண்பக நகர் 3வது தெருவைச் சேர்ந்த பாஸ்கர் மகன் சதீஷ் மற்றும் அவரது நண்பர்கள் வள்ளுவர் நகர் 1வது தெருவில் உள்ள சமுதாய கூடத்துக்கு உட்பட்ட இடத்தில் அமர்ந்து மதுபானம் அருந்திருக்காங்க. இதனை பார்த்த அந்த சமுதாயத்தின் தலைவர் ரத்தினம் என்பவர் அவர்களை கண்டித்திருக்காரு. அப்போது அவரை தாக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து கிழக்கு காவல் நிலைய புகார் அளிக்கப்பட்டது. போலீசார் சதீஷ் மற்றும் அவரது நண்பர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தி வந்திருக்காங்க. சமுதாய தலைவர் ரத்தினத்துக்கு ஆதரவாக பிரகதீஸ்வரன் இருந்திருக்காரு. அவரிடம் வழக்கை வாபஸ் பெறும்படி சதீஷ் உள்ளிட்டோர் மிரட்டியிருக்காங்க. இந்த நிலையில் நேற்றிரவு பிரகதீஸ்வரன் கடலூர் சாலையில் நின்றபோது அங்கு வந்த சதீஷ் மற்றும் அவரது நண்பர்கள் வழக்கை வாபஸ் பெறுவது குறித்து கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது அவர்கள் இடையே ஏற்பட்ட வாய் தகராறில் ஆத்திரமடைந்த சதீஷ் மற்றும் அவரது நண்பர்கள் பிரகதீஸ்வரனை அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்திருக்காங்க. இதையடுத்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சதீஷ் உள்ளிட்டோரை போலீசாரும் தேடி வந்திருக்காங்க. இதற்கிடையில் கோவில்பட்டி புது கிராமம் செண்பக நகர் 3வது தெருவில் உள்ள சதீஷ் வீட்டுக்கு சென்ற ஒரு கும்பல் அங்கிருந்து அவரது தாய் காயத்ரியை கத்தியால் தாக்கியிருக்காங்க. இதனை தடுக்க வந்த அவரது சகோதரர் செண்பகராஜ் என்பவரும் தாக்கப்பட்டார். இதில் காயத்ரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காரு. தகவல் அறிந்து அங்கு சென்ற கிழக்கு காவல் நிலைய போலீசார் காயத்ரியின் சடலத்தை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பிரகதீஸ்வரன் கொலையில் சம்பந்தப்பட்டுள்ள சதீஷின் தாய் தற்கொலை செய்யப்பட்டது பழிக்கு பழியாக நடந்த கொலையாக இருக்கலாம் என போலீசாரும் சந்தேகிச்சிருக்காங்க. மேலும் அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாக பிரகதீஸ்வரன் சடலத்தை உடற்கூறு ஆய்வுக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கும், காயத்ரி சடலத்தை திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் புது கிராமம் பகுதியில் பாதுகாப்புக்காக போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 2 கொலைகள் தொடர்பாக 7 பேரை போலீசார் பிடித்து விசாரணையும் நடத்தி வருகிறாங்க. நேற்றிரவு அடுத்தடுத்து 2 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் கோவில்பட்டி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.